வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பிட்காயின் உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். எங்ககிட்ட bitcoin.pdfனு ஒரு ஆதாரம் இருக்கு. அதை வச்சு பிட்காயின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன முக்கிய விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதோட நோக்கம் இந்த டெக்னாலஜியோட சில சிக்கலான விஷயங்களை கூட உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஒரு கதை மாதிரி புரிய வைக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? பிட்காயின் இது வெறும் ஒரு புது காசு மட்டும் இல்ல. இது பிளாக் செயின் சொல்ற ஒரு தொழில்நுட்பத்தோட முதல் வெற்றி. 2008ல சட்டோஷி நகமோட்டோன்னு ஒரு பேர்ல ஒருத்தர் இதை அறிமுகப்படுத்தினாரு. அப்போ இதுதான் உலகத்தோட முதல் பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் நாணயம். ஆமா, பரவலாக்கப்பட்டனா எந்த ஒரு பேங்கோ இல்ல ஒரு மைய அதிகாரமோ இல்லாம இயங்குற ஒரு சிஸ்டம். அப்போ இந்த சட்டோஷி நகமோட்டோட முக்கிய ஐடியா என்னவா இருந்துச்சு? அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவு. அதாவது பேங்க் மாதிரி நடுல யாரும் இல்லாம 2 பேர் நேரடியா இன்டர்நெட் மூலமா பணத்தை அனுப்பிக்கிற ஒரு சிஸ்டம், ஒரு பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். இது எக்தம் புது ஐடியாவா? அப்போ இல்ல, அப்படி சொல்ல முடியாது. பல வருஷமா கிரிப்டோகிராஃபி, அதாவது மறைகுறியாக்கவியல் துறையில நடந்த ஆராய்ச்சிகளோட ஒரு தொகுப்பு இது. ஓ, கிரிப்டோகிராஃபி ஆராய்ச்சியோட தொகுப்பா? கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ், மர்க்கிள் ட்ரீஸ்னு ஏற்கனவே சில டூல்ஸ் இருந்துச்சு. சட்டோஷி இதையெல்லாம் ரொம்ப திறமையா ஒன்னு சேர்த்தாரு. பிட்காயின், பி-மணி, ஹேஷ் கேஷ்னு இதுக்கு முன்னாடி சில முயற்சிகள் நடந்துச்சு. அதுல இருந்து நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிட்டாரு. அப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கருவிகளை வச்சு ஹிஸ்டரியில முதல் தடவையா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லாமையே எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கன்சென்சஸ், ஒரு நம்பிக்கையான ட்ரஸ்ட்லெஸ் பண அமைப்பை உருவாக்க முடிஞ்சது. இதுதான் பெரிய பிரேக் த்ரூ. சரி. அப்போ பிட்காயினை நாம எப்படி பார்க்கறது? அது ஒரு சாஃப்ட்வேரா, பணமா, இல்ல வேற எதுவுமா? அதுக்கு பல முகங்கள் இருக்கு. கேபிட்டல் பில பிட்காயின்னு சொன்னா அது அந்த முழு சிஸ்டம், புரோட்டோகால் இல்ல நெட்வொர்க்கை குறிக்கும். ஓகே. ஸ்மால் பில பிட்காயின்னு சொன்னா அது அந்த நெட்வொர்க்ல யூஸ் பண்ற காசு, அந்த யூனிட்டை குறிக்கும். இந்த பிட்காயின் நெட்வொர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், அதாவது நோட்ஸ், இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் ஒன்னோட ஒன்னு பேசிக்குது. சரி, இந்த நெட்வொர்க்ல டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது? பணம் அனுப்புறது, வாங்குறது எல்லாம். பிட்காயின் டிரான்சாக்ஷன்ங்கிறது அடிப்படையில டிஜிட்டல் சைன் பண்ண மெசேஜஸ் தான். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்னு இருக்கும். இன்புட்ஸ்? ஆமா, இன்புட்ஸ்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த நீங்க இன்னும் செலவு பண்ணாத பிட்காயின்ஸ். அவுட்புட்ஸ்னா நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு போற புது தொகை. நீங்க சொல்றத பார்த்தா பிட்காயின் ஒரு ஃபைல் மாதிரி சேவ் ஆகுறது இல்லையா? இல்ல, அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற விஷயம். பிட்காயின் ஒரு தனி ஃபைல்லையோ இல்ல உங்க அக்கவுண்ட்ல நம்பராவோ ஸ்டோர் ஆகாது. அப்போ எப்படி? எல்லாமே பிளாக் செயின்னு சொல்ற அந்த பொது பேரேட்ல, பப்ளிக் லெட்ஜர்ல இருக்கிற பரிவர்த்தனை பதிவுகள் தான். இன்னும் சரியா சொல்லணும்னா, உங்க பேலன்ஸ்ங்கிறது உங்களுக்கு சொந்தமான இன்னும் செலவு பண்ணாத பரிவர்த்தனை வெளியீடுகள், அதாவது அன்ஸ்பென்ட் டிரான்சாக்ஷன் அவுட்புட்ஸ், UTXO, அதோட தொகுப்பு தான். UTXO இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. கொஞ்சம் யோசிங்க. உங்க கையில காசு இருக்குல்ல, நோட்டா, அது மாதிரி தான் இந்த UTXOவும். ஓ, எப்படி? இப்போ நீங்க ஒரு 500 ரூபாய் நோட்டு, பழைய UTXO வச்சிருக்கீங்க. 300 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. அந்த 500 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு 200 ரூபாய் சில்லறை புதிய UTXO வாங்குவீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் பிட்காயின்லயும். ஒரு UTXOவை நீங்க செலவு பண்ணும்போது அது இன்புட்டா போய் புதுசா UTXOக்கள் வெளியீடா, அவுட்புட்ஸா உருவாகும். ஒன்னு ரிசீவருக்கு, மிச்சம் இருந்தா உங்களுக்கு சில்லறையா. சரி. இதோட மதிப்பு சட்டோஷிங்கிற ரொம்ப சின்ன யூனிட்ல கணக்கு பண்ணுவாங்க. ஒரு பிட்காயின்னா 100 மில்லியன் சட்டோஷி. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்கும்? நீங்க உங்க வாலெட் சாஃப்ட்வேர்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்க வாலெட் அதை உங்க பிரைவேட் கீ வச்சு டிஜிட்டலா சைன் பண்ணும். எதுக்கு இந்த சைனிங்? அதுதான் அந்த காசு உங்களுக்கு தான் சொந்தம், அதை செலவு பண்ண உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றதுக்கான ஆதாரம். டிஜிட்டல் கையெழுத்து மாதிரி. ஓகே, சைன் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சைன் பண்ண டிரான்சாக்ஷன் பிட்காயின் நெட்வொர்க்ல இருக்கிற மத்த நோட்ஸ்க்கெல்லாம் பரப்பப்படும். மைனர்ஸ்னு சொல்ற ஸ்பெஷல் நோட்ஸ் இதையெல்லாம் சேகரிப்பாங்க. மைனர்ஸ், சுரங்க தொழிலாளர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு கஷ்டமான கணக்கு புதிர, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ப்ராப்ளம சால்வ் பண்ண போட்டி போடுவாங்க. எதுக்கு போட்டி?
யார் முதல்ல அந்த புதிரை சால்வ் பண்றாங்களோ அவங்க தான் சேகரிச்ச டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு புது பிளாக் உருவாக்கி அது நெட்வொர்க்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி. மத்த நோட்ஸ் எல்லாம் அந்த பிளாக்கை செக் பண்ணி ஓகேனா தன்னோட பிளாக் செயின் காப்பியில சேர்த்துக்கும். இதுக்கு பேரு தான் கன்ஃபர்மேஷன். உங்க டிரான்சாக்ஷன் ஒரு பிளாக்ல சேர்ந்ததும் அது ஒரு தடவை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கன்ஃபர்மேஷன் போதுமா? பொதுவா அப்படி இல்ல. உங்க டிரான்சாக்ஷன் இருக்கிற பிளாக்குக்கு அப்புறம் இன்னொரு 5 புது பிளாக்ஸ் சேர்ந்துச்சுன்னா, அதாவது மொத்தம் 6 கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபைனல், மாத்தவே முடியாதுன்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஏன் 6? ஏன்னா 6 பிளாக்ஸுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷனை மாத்துறதோ இல்ல அதே காசை மறுபடியும் செலவு பண்றதோ, டபுள் ஸ்பெண்டிங், கம்ப்யூட்டர் பவர் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நடக்க முடியாத காரியம் ஆயிடும். நீங்க முன்னாடி சொன்னீங்க டிரான்சாக்ஷன்ல பல வகை இருக்குன்னு. ஏன் அப்படி? ஆமா, தேவைக்கேத்த மாதிரி வேற வேற ஸ்கிரிப்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காமனா யூஸ் பண்றது P2KH, பே டு பப்ளிக் கீ ஹேஷ். இது ஒரு குறிப்பிட்ட பிட்காயின் அட்ரஸ்க்கு அனுப்புறது. நீங்க யூஸ் பண்ற அட்ரஸ் பெரும்பாலும் இந்த வகை தான். சரி. அடுத்து P2SSH, பே டு ஸ்கிரிப்ட் ஹேஷ். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸ் இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு, உதாரணமா மல்டிசிக் மாதிரி பல பேர் சைன் பண்ண வேண்டியது. இதோட அட்ரஸ் பொதுவா 3ல ஆரம்பிக்கும். மல்டிசிக்னா? மல்டிசிக்னா, பே டு மல்டிசிக்னா ஒரு பணத்தை செலவு பண்ண ஒன்னுக்கு மேல, அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில கையெழுத்து தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஃபண்ட்ஸை பாதுகாக்க 3 பேர்ல 2 பேர் சைன் பண்ணணும்னு ரூல்ஸ் வைக்கலாம். ஓஹோ, பாதுகாப்புக்காக. ஆமா. அப்புறம் ஓபி ரிட்டர்ன் ஒன்னு இருக்கு. இது பிளாக் செயின்ல கொஞ்சமா டேட்டாவை ஒரு டாக்குமெண்டோட ஹேஷ் மாதிரி ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். ஆனா இதுல இருக்கிற வேல்யூவை செலவு பண்ண முடியாது. இப்போ பிளாக்ஸ் பத்தியும் பிளாக் செயின் பத்தியும் கொஞ்சம் பேசலாம். பிளாக் செயின்னா என்னன்னு சுருக்கமா சொல்லுங்களேன். பிளாக் செயின்ங்கிறது இதுவரைக்கும் நடந்த எல்லா பிட்காயின் டிரான்சாக்ஷனோட ஒரு லிஸ்ட். ஆனா இது சாதாரண லிஸ்ட் இல்ல. வரிசையா டைம் ஸ்டாம்போட மாத்தவே முடியாத ஒரு பொது கணக்கு புத்தகம், பப்ளிக் லெட்ஜர். மாத்த முடியாதா? எப்படி? ஒவ்வொரு புது பிளாக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக்கோட ஒரு யுனிக் ஐடென்டிஃபையர், அதாவது கிரிப்டோகிராஃபிக் ஹேஷை கண்டிருக்கும். இதனால எல்லா பிளாக்ஸும் ஒன்னோட ஒன்னு ஒரு செயின் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். இந்த செயின் கனெக்ஷன் ஏன் முக்கியம்? ஏன்னா யாராவது ஒரு பழைய பிளாக்ல இருக்கிற டிரான்சாக்ஷனை மாத்த ட்ரை பண்ணா அந்த பிளாக்கோட ஹேஷ் மாறிடும். ஓ, அது மாறினா அதுக்கப்புறம் வர்ற எல்லா பிளாக்ஸோட ஹேஷும் தப்பாயிடும். இதை நெட்வொர்க்ல இருக்கிற மத்த நோட்ஸ் உடனே கண்டுபிடிச்சு அந்த தப்பான செயினை ரிஜெக்ட் பண்ணிடும். இதுதான் பிளாக் செயினோட பாதுகாப்புக்கும் இம்யூட்டபிலிட்டிக்கும் அடிப்படை. முதல் பிளாக்குக்கு ஏதாச்சும் பேர் இருக்கா? இருக்கு. முதல் பிளாக் ஜெனசிஸ் பிளாக். இது பிட்காயின் கோர் சாஃப்ட்வேர்லயே ஹார்ட் கோட் பண்ணிருப்பாங்க. ஒரு பிளாக்குள்ள என்னென்ன இருக்கும்? ஒவ்வொரு பிளாக்லயும் 2 மெயின் பார்ட், பிளாக் ஹெடர், அப்புறம் அந்த பிளாக்ல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் லிஸ்ட். பிளாக் ஹெடர்ல என்ன முக்கியமா இருக்கும்? ஹெடர் ரொம்ப முக்கியம். அதுல முந்தின பிளாக்கோட ஹேஷ் செயினை கனெக்ட் பண்ண, இந்த பிளாக்ல இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் சுருக்கி சொல்ற ஒரு மர்க்கிள் ரூட் ஹேஷ், பிளாக் உருவான டைம் ஸ்டாம்ப், அப்புறம் அந்த மைனர்ஸ் கண்டுபிடிச்ச நான்ஸ்னா ஒரு நம்பர், இதெல்லாம் இருக்கும். இந்த நான்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. இது எப்படி டபுள் ஸ்பெண்டிங்கை தடுக்குது? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் பிட்காயினோட பாதுகாப்பு மெக்கானிசம். மைனர்ஸ் ஒரு புது பிளாக் உருவாக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை விட கம்மியான ஹேஷ் வேல்யூ தர ஒரு நான்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கணும். இது கஷ்டமா? இப்படி கஷ்டப்பட்டு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை உருவாக்குறதால யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா, உதாரணமா டபுள் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, அவங்க நேர்மையான மைனஸை விட அதிகமா கம்ப்யூட்டிங் பவரை செலவு பண்ணி வேகமா பிளாக்ஸை உருவாக்கணும். அது ரொம்ப செலவாகுமே. ஆமா, ரொம்ப செலவாகும், நடக்கிறதுக்கும் கஷ்டம். இந்த போட்டி தான் நெட்வொர்க்கையே பாதுகாக்குது. சில சமயம் 2 மைனஸ் ஒரே நேரத்துல பிளாக்க கண்டுபிடிச்சிட்டா? நல்ல கேள்வி. அப்படி நடக்கலாம். அப்போ டெம்பரரியா பிளாக் செயின்ல 2 பிரான்ச் உருவாகும். அப்போ எது ஒரிஜினல்? பிட்காயின் ரூல்ஸ் படி எந்த பிரான்ச் நீளமா வளருதோ, அதாவது எந்த பிரான்ச்ல அடுத்தடுத்து பிளாக்ஸ் வேகமா சேருதோ, அதுதான் அபிஷியல் செயினா ஏத்துக்கப்படும். மத்த பிரான்ச்ல உள்ள பிளாக் ஆர்ஃபன் பிளாக் இல்லனா ஸ்டேல் பிளாக் ஆயிடும். இதுவும் ஒருமித்த கருத்தை அடையறதுக்கான ஒரு வழிதான். சரி, இந்த பிளாக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நெட்வொர்க்ல போகுது வருது? பிட்காயின் நெட்வொர்க் ஒரு பியர் டு பியர் சிஸ்டம். அதாவது நோட்ஸ்னு சொல்ற கம்ப்யூட்டர்ஸ் நேரடியா ஒன்னோட ஒன்னு பேசிக்குது. சென்ட்ரலா ஒரு சர்வர் கிடையாது. இதுல எத்தனை வகை நோட்ஸ் இருக்கு? முக்கியமா 2 வகை. ஃபுல் நோட்ஸ், இது முழு பிளாக் செயினையும் டவுன்லோட் பண்ணி எல்லா ரூல்ஸையும் செக் பண்ணும்.
இன்னொன்னு லைட் வெயிட் நோட்ஸ் ஆர் எஸ்விபி நோட்ஸ். இது முழு பிளாக் செயினையும் டவுன்லோட் பண்ணாது, தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கும். மொபைல் வாலெட்ஸ்ல இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு புது நோடு எப்படி மத்த நோட்ஸோட கனெக்ட் ஆகும்? ஒரு புது நோட் ஸ்டார்ட் ஆகும்போது அது சாஃப்ட்வேர்ல இருக்கிற சில ஆரம்ப அட்ரஸ் டிஎன்எஸ் சீட்ஸ் மூலமாவும் இல்ல தெரிஞ்ச நோட்ஸ் மூலமாவும் நெட்வொர்க்ல இருக்கிற சில நோட்ஸ் கண்டுபிடிக்கும். அப்புறம் அதுங்களோட டிசிபி கனெக்ஷன் ஏற்படுத்தி பிளாக் செயின் டேட்டாவை டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். டிரான்சாக்ஷன், புது பிளாக்ஸ் எல்லாத்தையும் இப்படிதான் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ வாலெட்ஸ்க்கு வருவோம். பிட்காயின் வச்சிருக்க வாலெட் வேணும்னு சொல்றோம். அதோட உண்மையான வேலை என்ன? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வாலெட்டுகள் உண்மையிலேயே பிட்காயின் காயின்ஸ் ஸ்டோர் பண்றது இல்ல. அப்படியா? பின்ன என்ன பண்ணுது? எல்லா பிட்காயினும் பிளாக் செயின்ல தான் இருக்கு. வாலெட்டோட மெயின் வேலை அந்த பிட்காயின்ஸை செலவு பண்ண தேவையான ரகசிய தகவல், அதாவது உங்க பிரைவேட் கீஸை பத்திரமா சேமிக்கிறது தான். ஓ, அது பப்ளிக் கீஸ், அப்புறம் நீங்க பணம் வாங்க யூஸ் பண்ற பிட்காயின் அட்ரஸையும் உருவாக்கும். உங்க பேலன்ஸை காட்டணும்னா வாலெட் பிளாக் செயினை பார்த்து உங்க அட்ரஸோட சம்பந்தப்பட்ட UTXOக்களை கணக்கு பண்ணி சொல்லும். அப்போ நிறைய வாலெட் வகை இருக்கும் போல இருக்கே. எதை யூஸ் பண்றது? ஆமா, நிறைய வகை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கு. முன்னாடி நான் டிட்டர்மினிஸ்டிக் வாலெட்ஸ் இருந்துச்சு. அது ஒவ்வொரு தடவையும் சம்பந்தம் இல்லாம புது கீ உருவாக்கும். அதனால ஒவ்வொரு கீயும் தனியா பேக்கப் எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்தான். அதுக்கப்புறம் டிட்டர்மினிஸ்டிக் சீடட் வாலெட்ஸ் வந்துச்சு. இது ஒரே ஒரு ஸ்டார்டிங் சீட் வேல்யூல இருந்து கணக்குப்படி வரிசையா நிறைய கீஸ் உருவாக்கும். அப்போ அந்த சீட் மட்டும் பேக்கப் எடுத்தா போதுமா? ஆமா, அந்த சீட் மட்டும் போதும். இந்த சீட் பெரும்பாலும் ஒரு 12 இல்ல 24 வார்த்தைகளா மினிமானிக் கோட் வேர்ட்ஸ் BIP39 ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்க ஈஸியா. இது நல்லா இருக்கே. இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் ஹையரார்கிக்கல் டிட்டர்மினிஸ்டிக் HD வாலெட்ஸ் BIP32 BIP44 ஸ்டாண்டர்ட்ஸ். இதுவும் ஒரே சீட்ல இருந்து தான், ஆனா ஒரு மரம் மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் கீஸ் உருவாக்கும். இத மேனேஜ் பண்றது, பேக்கப் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ முக்கால்வாசி வாலெட்ஸ் இந்த வகை தான். வேற என்ன வகைகள் இருக்கு? ஹார்ட்வேர் வாலெட்ஸ் இருக்கு. இது தனியா ஒரு டிவைஸ், USB ஸ்டிக் மாதிரி. உங்க பிரைவேட் கீ இந்த டிவைஸை விட்டு வெளியவே போகாது. அதனால ரொம்ப சேஃப்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் சாஃப்ட்வேர் வாலெட்ஸ். இது உங்க கம்ப்யூட்டர்லயும் மொபைல்லயும் இன்ஸ்டால் பண்ற ஆப்ஸ். யூஸ் பண்ண ஈஸி, ஆனா உங்க டிவைஸ் ஹேக் ஆனா ரிஸ்க் இருக்கு. சரி. பேப்பர் வாலெட்ஸ்னா உங்க கீய பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வைக்கிறது. ஆன்லைன் ஹேக்ல இருந்து சேஃப். ஆனா பேப்பர் தொலைஞ்சா இல்ல டேமேஜ் ஆனா அவ்வளவுதான். ஓ மை காட். பிரெயின் வாலெட்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஒரு பாஸ்ஃப்ரேஸை ஞாபகம் வச்சு அதுல இருந்து கீயை உருவாக்குறது. ஆனா பாஸ்ஃப்ரேஸ் வீக்கா இருந்தா ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். அதனால அதை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா எந்த வாலெட் யூஸ் பண்ணாலும் அந்த சீட் ஃப்ரேஸையோ இல்ல பிரைவேட் கீயையோ ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் போல. சரி, பிட்காயினை வச்சு எப்படி பே பண்றது? கடையில எல்லாம் வாங்குவாங்களா? பிட்காயின் இன்னும் எல்லா இடத்துலயும் லீகல் டெண்டர் இல்ல. ஆனாலும் நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் பிசினஸ் இதை ஒரு பேமெண்ட் மெத்தடா ஏத்துக்கறாங்க. எப்படி நடக்குது அந்த பேமெண்ட்? பொதுவா கடைக்காரர் ஒரு QR கோட் காட்டுவாரு. கஸ்டமர் தன்னோட மொபைல் வாலெட்ல அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். அந்த QR கோட்ல பேமெண்ட் டீடைல்ஸ், அட்ரஸ், அமௌண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல பேமெண்ட் URI BP21 இருக்கும். இத வேலையை ஈஸி ஆக்குது. பிட்காயின் வாங்கணும் விற்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ் தான் மெயின் இடம். அங்க நீங்க உங்க நாட்டு காசை ரூபாய், டாலர் கொடுத்து பிட்காயின் வாங்கலாம், விற்கலாம், மத்த கிரிப்டோ கரன்சியோட ட்ரேட் பண்ணலாம். நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அவங்களோட சர்வீஸ், ஃபீஸ், பாதுகாப்பு எல்லாம் மாறும். நாமளே ஒரு பிட்காயின் நோட் ரன் பண்ண முடியுமா? இல்ல பிட்காயின் வச்சு ப்ரோக்ராம் பண்ண? கண்டிப்பா பண்ணலாம். யார் வேணா பிட்காயின் கோர் மாதிரி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபுல் நோட் ரன் பண்ணலாம். அது நெட்வொர்க்கோட டீசென்ட்ரலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு டெஸ்ட்நெட்னு தனியா ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணலாம். பிட்காயினோட இன்டராக்ட் பண்ண பிட்காயின் கோர்ல JSON, RPC இல்லனா REST API இருக்கு. பைத்தன், ஜாவா, C++ எல்லாத்துக்கும் லைப்ரரிஸ் இருக்கு. ஓ. blockchain.info, பிட்பே மாதிரி தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸும் API தராங்க. இதை வச்சு புது ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம். பிட்காயின் ஒரு சாஃப்ட்வேர்னா அது எப்படி அப்டேட் ஆகுது? புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி வருது? அதுக்கு தான் பிட்காயின் மேம்பாட்டு முன்மொழிகள், அதாவது பிட்காயின் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொபோசல்ஸ்
பிஐபிஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது ஒரு ஓபன் ப்ராசஸ். பிஐபிஸ்? யார் வேணாலும் ஒரு பிஐபி எழுதி ஒரு புது ஃபீச்சரையோ இல்ல மாற்றத்தையும் ப்ரொபோஸ் பண்ணலாம். இதுல 3 வகை இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிஐபிஸ், புரோட்டோகால் மாற்றம். ப்ராசஸ் பிஐபிஸ், செயல்முறை மாற்றம். இன்ஃபர்மேஷனல் பிஐபிஸ், தகவலுக்கு மட்டும். அப்போ சமூகம் முடிவு பண்ணுமா? ஆமா, இந்த பிஐபிஸ் பத்தி கம்யூனிட்டில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டா கன்சென்சஸ், அது சாஃப்ட்வேர்ல சேர்ப்பாங்க. இது கொஞ்சம் மெதுவா நடக்கும், ஆனா கவனமா செய்வாங்க. அருமை. அப்போ இன்னைக்கு நாம பிட்காயின்ங்கிறது வெறும் டிஜிட்டல் காசு இல்ல, அது சட்டோஷியோட ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா, ஏற்கனவே இருந்த கிரிப்டோ டூல்ஸோட ஒரு காம்பினேஷன், பேங்க் இல்லாம நேரடியா பணம் அனுப்ப உதவுற ஒரு சிஸ்டம்னு பார்த்தோம். ஆமா, UTXO மாடல், சைனிங், மைனிங், கன்ஃபர்மேஷன், அப்புறம் பிளாக் செயின் எப்படி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மூலமா பாதுகாப்பா மாத்த முடியாத ஒரு லெட்ஜரா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம். மிகச்சரி. பலவிதமான வாலெட்ஸ், அதோட பாதுகாப்பு, பிட்காயின் எக்கோசிஸ்டம், பிஐபிஸ் மூலமா அது எப்படி வளருதுன்னு இந்த ஆதாரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, பல வருஷமா இருந்த டெக்னாலஜியை ஒன்னு சேர்த்து கணக்கு மூலமாவும் பொருளாதாரம் மூலமாவும் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ட்ரஸ்ட்லெஸ் சிஸ்டத்தை உருவாக்குனது தான். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வச்சு கன்சென்சஸ் அடையிறது தான் அதோட ஆணிவேர். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. வாலெட் காயின்ஸை ஸ்டோர் பண்ணாது, கீயை தான் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னோம். அந்த கீ தான் பிளாக் செயின்ல இருக்கிற உங்க பணத்தை எடுக்கவும் செலவு பண்ணவும் உதவுது. அப்போ ஒரு யூசரா உங்களுக்கு பிட்காயினை நான் சொந்தமா வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நடைமுறையில என்ன அர்த்தம்? அது வெறும் டெக்னிக்கல் உரிமையா இல்ல அதுக்கும் மேலையா? இந்த விரிவான அலசல்ல எங்களோட சேர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.